ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி குடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி லவ் லாஜிக் ஐடியா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி பார்த்துப்பாங்க பாரு. லட்சமா செலவு பண்ணி என்னோட மகளுக்கு முதல் மரியாதை பண்ண சொன்னா நீங்க யாருன்னே தெரியாத பரதேசிகளா செய்றீங்க. முதல் மரியாதை யாருக்கு கிடைக்கணுங்கிறது கடவுள் முடிவு பண்ற விஷயம். இவ்வளோ நம்ம பொண்ணு மாதிரி. நாங்க எப்போ உங்க பொண்ணு போட்டோவை பார்த்தோமோ அப்பவே முடிவு பண்ணிட்டோம் உங்க பொண்ணு தான் எங்க வீட்டு மகாலட்சுமி. அம்மா அம்மா வாமா மகாலட்சுமி. என் பேர் ஒன்னும் மகாலட்சுமி இல்ல, பூங்கொடி. பாருங்க. ஏய் பூங்குடி, வாம்மா. அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனேன். போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? அம்மா அம்மான்னு குதிச்சுக்கிட்டு வரேன். இவ்வளவு நேரம் எங்க போய் ஆட்டம் போட்டு வரேன்? இந்தா சீக்கிரம் கட்டிக்கிட்டு வா. என்னம்மா இது? யாரு இவங்க? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. முதல்ல இந்த புடவைய கட்டிக்கிட்டு போய் காஃபி கொண்டு போய் கொடு. அம்மா இப்ப எனக்கு கல்யாணம் வேணாம்மா, நான் படிக்கணும். மெதுவா பேசுடி, ஏன் கத்துற? என்னைய படிக்க வைக்கிறேன்னு தானே சொன்னேன். அதை நம்பி தானே காலேஜுக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ காஃபி கொடுத்த உடனே தாலியை கட்டி உன்னை உடனே கூட்டிட்டு போயிட மாட்டாங்க. சும்மா பார்த்துட்டு போகத்தான் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. போய் காஃபி கொடுப்போ. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் காஃபியும் கொடுக்க மாட்டேன், இந்த கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். அவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திடாதம்மா. புருஷன் இல்லாதவ வளர்த்த புள்ள அப்படிதான் இருக்குன்னு ஊரை பேச வச்சிடாதம்மா. தயவு செஞ்சு இந்த புடவைய மாத்திக்கிட்டு வா. வா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். காஃபியை கொடுக்கணும், புடவையை கட்டணும், அவ்வளோதானே செய்கிறேன். ஆனால் இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்க மாட்டேன். உங்க பேத்திக்கு கல்யாணம் உம்முன்னு எதுவும் பேசாம இருக்கீங்க. முகத்துல சந்தோஷத்தையே காணுமே, ஏதாவது பேசுங்க. பல்லு வலியா? புகையில போடுறீங்களா? போம்மா, போய் காஃபி குடிச்சிட்டு வா. பெருசு, நீ கூட இதுக்கு உடந்தையா? உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். காஃபிக்கு மிச்சர் போட்டால் நல்ல காம்பினேஷன். என் பேரு மகாலட்சுமி இல்ல, பூங்கொடின்னு சொன்னல. ஆனா எனக்கு நீ மகாலட்சுமியே தான்.
ஆஹாஹா காஃபியும் உன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்குமா. நீ எங்க வீட்டுக்கு மருமலா வந்ததுக்கு அப்புறமாவது தினமும் நல்ல காபி குடிக்கிற பாக்கியம் எனக்கு இருக்கான்னு பாப்போம். ஆ, உங்க மருமக நம்ம கூட இருக்க போறது இல்ல. என் புள்ள கூட மலேசியா போயிடுவா. கடைசி வரைக்கும் உங்களுக்கு என் காப்பி தான் கதி. குடிங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போ வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தத்தை வச்சிருவோம். ஒரு வாரம் 10 நாள்ல ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை வச்சுக்குருவோம். சந்தோஷங்க, அப்படியே வச்சுக்கலாம். தட்டை வச்சுட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம். நம்ம கிளம்பலாமா? வாங்க. அப்போ நான் வரேம்மா. சரிங்க, நாங்க சந்தோஷமா கிளம்புறோம். கல்யாண வேலையெல்லாம் பாருங்க. எங்களால ஏதாவது உதவி ஆகணும்னா தயங்காம கேளுங்க, நாங்க செய்யறோம். அத பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். சரி. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நல்லது. வர்றேங்கம்மா. அப்ப நாங்க வரேங்க. சரிங்க, நாங்க வரேன். வரோம். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மலேசியாவுக்கு போய் குடும்பம் நடத்த போற. ஆ? இந்த கல்யாணம் நடக்காது. ம். நில்லுமா. என்னம்மா நினைச்சிட்டு இருக்க நீ? காலேஜுக்கு படிக்க போன, அப்புறம் காஃபி குடுன, இப்போ கல்யாணம் வரைக்கும் பேசி முடிச்சிருக்க. ஆமாண்டி, நான் தான் காலேஜ்ல படிக்க சொன்னேன். இப்ப நான் தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். நீ என்ன சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்பா இல்லாம புள்ளைய வளர்த்திருக்கோம். எவன் கேட்டு வர போறான், எப்படி கரை சேர்க்க போறேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். கெடுத்துறாதடி. அதுக்காக எவனுக்கு வேணாலும் கட்டி வைப்பியா? என்னை பத்தி எதுவும் யோசிக்க மாட்டியா? ஏய், உன்னை பத்தி தான் எப்பவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை சுத்தி என்ன ஆபத்து இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அப்படி என்ன ஆபத்து சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. உனக்கு எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றத மட்டும் செய். நீ பயப்படுறதுக்காக என் கனவை அழிச்சுக்க சொல்றியா? நான் காலேஜ்ல படிக்கணும். நீயே அவங்க கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. நீ என்ன குட்டிக்கரணை போட்டாலும் இந்த கல்யாணம் நடக்கும். எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஏன் புள்ள அழற? பூ என்னாச்சு? அழாம சொல்லு பூங்கொடி, அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். கேக்குறல, சொல்லு புள்ள. 6 மாசத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல புள்ள. ஆமா. அவங்க இன்னைக்கு திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா காஃபி கொடுக்க சொன்னுச்சு, கொடுத்த. அடுத்த வாரம் நிச்சயம்னு சொல்லிட்டாங்க. என்னடி சொல்ற? அப்படியா? அத்தை எங்க கிட்ட கூட எதுவும் சொல்லல. என்னல இது? கருப்பா உத்தரவு தந்துருச்சு. நான் காலேஜ்க்கு அனுப்புறேன் தானே அத்தை சொல்லுச்சு. ஆமாடி, இப்ப மாத்தி பேசுது. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். அதிகமா சீர்வரிசை கேட்கறேன். அன்னைக்கு அத்தை தானே அந்த சம்மதத்தை வேணாம்னு சொல்லுச்சு. இப்ப என்ன அது கிறுக்கு பிடிச்சிருச்சா? டேய் அண்ணா, வா நம்ம அத்தை கிட்ட போய் பேசுவோம் வா. அதுட்ட பேசி என்ன பண்றது? பூசாரி காலில் விழுறத விட சாமி காலில் விழலாம். வாங்க மாப்பிள்ளை வீட்டில் போய் பேசுவோம்.
அவங்க தான் போயிட்டாங்களே. அவங்க என்ன அமெரிக்காக்கா போயிட்டாங்க? அடுத்த பஸ் பிடிச்ச அரை மணி நேரத்துல அவங்க ஊருக்கு போயிருவோம். நீ அழாத பூங்குடி, என்னைய நம்பு, எப்படியாச்சும் இந்த சம்பந்தத்தை நிறுத்துறேன். எனக்கு மட்டும் அவளை கஷ்டப்படுத்தணும்னு ஆசையாப்பா. என் தலை எழுத்து அவளையும் பிடிச்சி ஆட்டுது. என்னாச்சுமா? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. நான் அந்த ஆளை பார்த்தேன்ப்பா. எந்த ஆளு? யார சொல்ற? பூங்குடியோட அப்பா. அவரை எங்க பார்த்த? நம்ம ஊர்ல தான். கோவிலுக்கு போனப்ப பார்த்து. எதுக்காக அவர் இங்க வந்திருக்காருன்னு? எதுக்கோ வந்துட்டு போட்டோம். என் பொண்ணு பாவம். பழைய விஷயம் எல்லாம் ஊருக்கு தெரிஞ்சு என்னால என் பொண்ணு அசிங்கப்படுறத பார்க்க முடியாதப்பா. அவர் குடும்பம் அவங்க என் பிள்ளைய கொல்ல துடிச்சது, அவங்க பேசின பேச்சு, அதெல்லாம் இப்ப நினைச்சாலும் பயமா இருக்குப்பா. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கொடுமைக்காரி, சித்திரவதை பண்ணுவேன், முட்டாள், என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும், எக்காரணத்தை கொண்டும் என் பொண்ணு அந்த ஆளு கண்ணுல பட விட மாட்டேன். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வச்சிடணும். யாரு தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். வேலுச்சாமி, வேலுச்சாமி, யோ வேலுச்சாமி. யாரு பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களோ? வாங்க. உட்காருங்கன்னு சொல்ல மாட்டீங்களோ? அதான் உட்காந்துட்டீங்கல்ல, சொல்லுங்க என்ன விஷயம்? வந்தவங்க கிட்ட டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களான்னு கேக்குற பழகலாம் இல்லையா? நயா பெரிய மனுஷன் நீ. சரி, டீ குடிங்க. காஃபி சொல்லு. ருக்மிணி, ருக்மிணி. என்னங்க? பா, வீட்டுல இருக்கும்போது கூட பட்டு புடவெல்லாம் கட்டு பளபளன்னு தான் இருப்பீங்களோ? டுபாகூர் லட்சணம் அப்படியே இருக்கு. யாருங்க இவன்? அதைத்தான் விசாரிச்சுட்டு இருக்கேன், போய் காப்பி எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம். காஃபினா கொஞ்சம் கசப்பா இருக்கணும். கசந்தாதான் அது பேரு காஃபின்னு ஒரு பழமொழி இருக்கு, மறந்துடாதீங்க. ஃபில்டர் காஃபி. நீ இப்போ சொல்லுங்க என்ன விஷயம்? வந்த விஷயத்தை மறந்துட்டேன். இந்த பாரு. என்னப்பா இது? உனக்கு கண்ணு தெரியாதா இல்ல படிக்க தெரியாதா? சொல்லுப்பா. சும்மா ஏன்பா ஏழரையை கூட்டிட்டு இருக்க? இன்னைக்கு எங்க சரோஜாத்த வீட்டுக்கு 6 பேர் வந்திருக்கீங்க. வந்தீங்களா இல்லையா? ஆமா. வந்த உடனே ஆளுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கீங்க. குடிச்சீங்களா இல்லையா? ஆமா, குடிச்சோம். அப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் 2 லட்டு தின்றுருக்கீங்க. உண்டா இல்லையா? சாப்பிட்டோம். அரை கிலோ மிச்சரை நீ மட்டுமே அள்ளி 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 தின்னுட்டே இருந்திருக்க. தின்னியா இல்லையா? அதுக்கு மேல நீங்க டீ வேற குடிச்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த பில்லு. ஜிஎஸ்டியோட சேர்த்து மொத்தம் 736 ரூபா 65 பைசா இருக்கு. நாங்க பொண்ணு பார்க்க தானே வந்தோம். மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிக்கலையா? மாப்பிள்ளைய தான் நீங்க கண்ணாலே பாக்குறீங்க. மாப்பிள்ளையோட அப்பன் கர்ம உன்ன எங்களுக்கு பிடிக்கலையா? பூங்கொடிக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. அவளுக்கு நிறைய படிக்கணும், பெருசா வரணும்னு ஆசை இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து ஒரு புள்ள கலெக்டர் ஆக போறா. நம்ம ஊருக்கு பெருமை தானே. பூங்குடி கலெக்டருக்கு படிக்குதா? இல்ல, கபடி விளையாட போறா. கபடியில பெரிய ஆளாயி அப்படியே கலெக்டர் ஆயிருவா. அதான் இந்த ராசுகுட்டியோட ஆசை. என் கனவு, லட்சியம் எல்லாமே. காஃபி இன்னும் வரல. ஏங்க, ஒரு பொம்பளை பொண்ணு படிச்சு பெரிய ஆள் ஆக கூடாதா? வாழ்க்கையில சாதிக்க கூடாதா? தினமும் உங்களுக்கு சமைச்சு கொட்டிக்கிட்டே வீட்டுல இருக்கணுமா? அதனாலதான் எதையாச்சும் சாதிக்கணும்ட்டு என் தங்கச்சிய காலேஜுக்கு அனுப்புறேன்.
இங்க பாருங்க, பூங்கொடிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதனால இந்த கல்யாண பேச்ச இத்தோட விட்டுருங்க. மா காஃபி இன்னும் வரல. இருப்பா, காப்பி கீப்பின்ட்டு அந்த புள்ள ஏதோ சொல்லிட்டு இருக்கு. ஆமா, பொண்ணு வீட்டுல இருந்து எந்த தகவலும் வரலையே. ஹலோ, அதான் நாங்க வந்திருக்கோம்ல. இங்க பாருங்க, என் பேச்ச கேட்டு மரியாதையா நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லன்னு வைங்களேன், 18 வயசு கீழே இருக்கிற பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் பண்றீங்கன்னு சொல்லி போலீஸ்ல கேஸ் கொடுத்துருவேன். அப்புறம் நாங்க பேச மாட்டோம், போலீஸ் தான் வந்து பேசும். என்னப்பா இவ ஏதோ சொல்லிட்டு இருக்கா? ஆமா, நீங்களே யாருப்பா? கிழிஞ்சது. யோ, இது தெரியாம தான் இவ்வளவு நேரமா கதை கேட்டுட்டு இருந்தியா? தள்ளிப்போ. ஏய், அந்த பொண்ணு எங்க போகுது? போலீஸ் கிழிச்சு கூட போதா? சொல்லுப்பா. வருவாங்க வேலுச்சாமி, வெயிட். ஏமா, இதுக்கு 2 விளங்காத பிள்ளைகளா இருக்கு. இதுக்கு கூட சேர்ந்து நீ சுத்திட்டு இருக்க. ஏய் 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 பூவே ஸ்டார்ட். என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா என்னை கண்ணுக்குள்ளேயே பொத்தி பொத்தி பார்த்துக்கும். அது பார்வையை விட்டு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டா கூட பதறி போயிடும். விளையாடும்போது கூட அவங்க கண்ணு கெட்டின தூரத்தில் தான் நான் விளையாடுவேன். எப்பவும் என் நினப்பு தான். ஆனால் என்கிட்ட சிரித்து பேசவே பேசாது. அப்படியே ஏதாவது சிரித்து பேசிட்டா கூட 2 நாள் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே திரியும். சிரித்து பேசிட்டா அதை நான் செல்லமாக எடுத்துக்கிட்டு தப்பாக வழி தவறி போயிடுவானோன்னு அவங்களுக்கு பயம். எங்கள் அம்மா என்னை திட்டும், கோவப்படும், அடிக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தா நான் எங்கள் அம்மா பார்வையை விட்டு எங்கேயாவது விலகி போயிடுவேன். கொஞ்ச தூரம் விலகி போகிறதுக்கே பயப்படுற எங்கள் அம்மா என்னை அவ்வளோ தூரம் கட்டி கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற காலம்லாம் எப்படி இருக்கும்? என் நினப்பே என் அம்மா உசுரை எடுத்துரும். தயவு செஞ்சு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னம்மா இது? விளையாட்டு பிள்ளை வியாபாரமா இருக்கு. என்னன்னு கேளியா? இங்க என்னடா பண்ற? ஒரு முக்கியமான வேலையா வந்தோம். கல்யாணத்தை நிறுத்தம் சொல்றாங்கப்பா. என்னப்பா இது? அதெல்லாம் பெரியவங்க பேசி முடிச்சாச்சு. நீ இங்கிருந்து கிளம்பு. யாரு நீ? பெரியவனா? 4000 ரூபாய் கமிஷனுக்காக 16 வயசு பிள்ளைய 40 வயசு ஆளு கட்டி வச்சவன் தானே நீ? டேய், என்ன பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கியா? இல்லைங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கேன். பொம்பளை கழுத பேசுற பேச்ச பாத்தியா? இவ படிச்சு கிழிச்சு என்னமோ இந்த நாட்டையே மாத்த போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. புருஷனுக்கு பொங்கி போறதுக்கு எல்லாம் இந்த படிப்பு போதும். பா, உங்க அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். யோ, நீ யாரியா? நான் எவ்வளோ படிச்சா போதும் தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரு? வயசுக்கு மரியாதை கொடுக்கணுமேன்னு யோசிக்கிறேன். இல்லைனா வாயில நல்லா வந்துடும். நான் படிப்பேயா, படிச்சு பெரிய ஆளா வருவேன். பொட்ட பிள்ளைக்கு படிப்பு எதுக்குன்னு கேட்குற? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் மூஞ்ச எங்க வச்சுக்கிறேன்னு பார்க்குறேன். பேசுறான் பேச்சு, பொங்கி போடுறதுக்கு படிப்பு எதுக்குன்னு. இந்த பாருங்க, முடிவா சொல்றேன், நீங்களே எங்க அம்மாட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்திடுங்க. இல்ல கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிருவேன். அப்புறம் கல்யாண மண்டபத்துல மாலையும் கழுத்துமா உங்க பையன் தான் அவமானப்பட்டு நிப்பான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்புறம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போயிருவேன். அப்புறம் நீங்க தான் அசிங்கப்பட்டு நிக்கணும், பாத்துக்கோங்க. பூ, நீ அங்க பேசினது படத்துல ஹீரோ பஞ்சு டைலாக் பேசின மாதிரியே இருந்துச்சு. பூ, நீ இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையனோட அப்பா அவர் பிள்ளைக்கு ஒன்ன மட்டும் இல்ல வேற எந்த பொண்ணையும் கட்டி வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சும்மா ரெடி. நானே எங்க அம்மா ஏன் இப்படி பண்ணுது, எதுக்கு பண்ணுதுன்னு புரியாம இருக்கேன். காலேஜுக்கு படிக்க போன்னு நல்லா சந்தோஷமா தான் சொல்லுச்சு. இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கோன்னு மாறி மாறி பேசுது. பேசாம எனக்கு மாறின்னு பேர் வச்சது பதிலா உங்க ஆத்தாக்கு மாறின்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா அதுதான் எப்பவும் மாறி மாறி பேசுது. பூ, வர 15ஆம் தேதிக்குள்ள காலேஜ்ல சேரணும் புள்ள. அத ஞாபகம் வச்சுக்கோ. நீ எப்ப கிளம்ப சொன்னாலும் நான் பொட்டிய தூக்க ரெடி.
பூ நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் என்ன காணோன்னு யாத்தா வசப்பாட ஆரம்பிச்சிரும். நான் கிளம்புறேன் புள்ள. டேய் வாடா. இல்ல பூங்கொடி தனியா இருப்பா பாவம். நான் வேணா இருக்கட்டுமா பேச்சு துணைக்கு? அதெல்லாம் நீ ஒன்னும் காவ கத்து கிழிக்க வேணாம். அவளை யாரும் தூக்கிட்டு போட மாட்டாங்க. நீ வா. பொறுக்காதே உனக்கு. அக்கா அக்கா, உங்க வீட்ல அம்மா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க.